பாடம் 12 இரு பரிமாண வடிவங்களின் பண்புகள் அமைப்புகள். இரு பரிமாண வடிவங்கள். இப்ப நீங்க பார்க்கிற வடிவத்தோட பேரு சதுரம். இதை எப்படி சொல்லணும்? சதுரம். இப்ப நீங்க பார்க்கிற வடிவத்தோட பேரு செவ்வகம். இந்த வடிவத்தோட பேர் என்னங்க? செவ்வகம். சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க பார்க்கிற வடிவத்தோட பேரு முக்கோண வடிவம். முக்கோணம். இதை எப்படி சொல்லணும்? முக்கோணம். இப்ப நீங்க பார்க்கிற வடிவத்தோட பேரு வட்டம். இந்த வடிவத்தை நம்ம எப்படி சொல்லணும்? வட்டம். அருமையா சொன்னீங்க. இப்ப நம்ம சதுர வடிவிலான பொருட்கள் ஒரு சிலவற்றை பார்க்க போறோம். இப்ப நீங்க பார்க்கிறது சதுரங்க அட்டை. இப்ப நீங்க பார்க்கிறது பச்சை நிறத்தால் ஆன ஒரு சதுர வடிவ அட்டை. இது அஞ்சல் தலை, அதாவது போஸ்டல் ஸ்டாம்ப். இது ஒரு புதிர் விளையாட்டோட அட்டை. இது பிறந்த நாள் கேக். இப்ப நீங்க பார்க்கிறது டிஜிட்டல் சுவர் கடிகாரம். சரிங்க. இந்த எல்லா பொருட்களோட வடிவமும் நமக்கு சதுர வடிவத்துல தான் இருக்கு. இதே மாதிரி சதுர வடிவிலான பொருட்கள் உங்க வீட்டுல என்னென்ன இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க பார்க்கிறது அஞ்சல் தலை அல்லது அஞ்சல் வில்லை அப்படின்னு சொல்லலாம். இது எந்த வடிவத்துல இருக்கு? அருமையா சொன்னீங்க. சதுர வடிவத்துல இருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த சதுரத்திற்கு 4 பக்கங்கள் உள்ளன. மேல ஒரு பக்கம் இருக்கு. அடுத்து 2 பக்கம், 3 பக்கம், 4 பக்கம். சதுரத்திற்கு 4 பக்கங்கள் இருக்கும். அடுத்து சதுரத்திற்கு 4 முனைப்புள்ளிகள் இருக்கும். 2 பக்கங்கள் இணையக்கூடிய இடம்தான் முனைப்புள்ளி. ஒரு முனைப்புள்ளி இங்க இருக்கு. 2வது முனைப்புள்ளி இங்க இருக்கு. 3வது முனைப்புள்ளி இங்க இருக்கு. 4வது முனைப்புள்ளி இங்க இருக்கு. அப்ப சதுரத்திற்கு 4 முனைகள் உண்டு. சதுரத்தின் 4 பக்கங்களும் சமம். இப்ப நீங்க பார்க்கிற இந்த சதுரத்துல 4 பக்கங்கள் இருக்கு. அந்த 4 பக்கங்களுமே அளவு ஒரே மாதிரி தான் இருக்கும். இங்க பாருங்க, முதல் பக்கம் மேல இருக்கு. இதே அளவுள்ள பக்கம் தான் எல்லா பக்கத்திலையும் நமக்கு கிடைக்கும். 2வது பக்கமும் அதே அளவுதான். 3வது பக்கமும் அதே அளவுதான். 4வது பக்கமும் அதே அளவுதான். அப்ப சதுரத்தின் 4 பக்கங்களும் ஒரே மாதிரி அளவாக சமமாகத்தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வடிவம் செவ்வகம். இப்ப நீங்க பார்க்கிற வடிவம் செவ்வகம். செவ்வக வடிவத்திலான ஒரு சில பொருட்களை நம்ம பார்க்கலாம். இப்ப நீங்க பார்க்கிறது ஆரஞ்சு நிறத்திலான ஒரு அட்டை. இது கணினியின் திரை, அதாவது கம்ப்யூட்டர் திரை. இது செய்தித்தாள், 10 ரூபாய் நோட்டு, ஒரு எழுது பலகை, ஒரு புகைப்படம்.
இந்த எல்லா பொருட்களுடைய வடிவத்தையும் பாருங்க. இது எல்லாமே செவ்வக வடிவிலான பொருட்கள். இப்ப நீங்க பார்க்குற இந்த 10 ரூபாய் நோட்டை நல்லா கவனிச்சு பாருங்க. இதோட வடிவம் செவ்வக வடிவத்தில் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கிற இந்த ஆரஞ்சு நிறத்திலான அட்டையும் கூட செவ்வக வடிவத்துல தான் இருக்கு. இதற்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு பார்க்கலாமா? மேல ஒரு பக்கம் இருக்கு, 2 பக்கம், 3 பக்கம், 4 பக்கம். செவ்வகத்திற்கு 4 பக்கங்கள் உள்ளன. ஏற்கனவே நம்ம பார்த்த சதுரத்திற்கும் 4 பக்கங்கள் தான் இருந்துச்சு. செவ்வகத்திற்கும் 4 பக்கங்கள் தான். செவ்வகத்திற்கும் 4 முனைப்புள்ளிகள் உள்ளன. 2 பக்கங்கள் சேரக்கூடிய இடத்திற்கு பேர் தான் முனை. இப்ப இங்க ஒரு முனை இருக்கு, இங்க ஒரு முனை இருக்கு, இங்க ஒரு முனை இருக்கு, இங்க ஒரு முனை இருக்கு. அப்ப செவ்வகத்திற்கு 4 முனைகள் உள்ளன. இந்த செவ்வகத்துல பாத்தீங்கன்னா எல்லா பக்கங்களும் சமமா இருக்காது. எதிரெதிர் பக்கங்கள் தான் சமமா இருக்கும். மேலையும் கீழையும் சமமா இருக்கும். அதே மாதிரி வலதுபுறமும் இடதுபுறமும் சமமா இருக்கும். செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமம். மேலையும் கீழையும் சமமா இருக்கும். 2 பக்கங்களிலும் சமமா இருக்கும். செவ்வகத்தின் எதிர்பக்கங்கள் சமம். அடுத்து நம்ம பார்க்க போற வடிவம் முக்கோணம். இப்ப நீங்க பார்க்கிற இந்த சிவப்பு நிற அட்டை முக்கோண வடிவத்துல இருக்கு. இது ஒரு போக்குவரத்து எச்சரிக்கை பலகை. இதுவும் எச்சரிக்கை பலகை தான். இப்ப நீங்க பார்க்கிற பிஸ்கட் கூட முக்கோண வடிவத்துல தாங்க இருக்கு. இப்ப நீங்க பார்க்கிற கொடியின் வடிவமும் முக்கோணம் தான். இப்ப நீங்க பார்க்கிற சாலை குறியீடு எந்த வடிவத்துல இருக்கு சொல்லுங்க? சரியா சொன்னீங்க, முக்கோணம். முக்கோணம் வடிவத்துல தான் இப்ப நீங்க பார்க்கிற சாலை குறியீடு இருக்கு. முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் உண்டு. ஒரு பக்கம், 2 பக்கம், 3 பக்கம். அதாவது முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. அதே மாதிரி முக்கோணத்திற்கு 3 முனைகள் உள்ளன. மேல ஒரு முனை இருக்கு, இந்த பக்கம் ஒரு முனை, இந்த பக்கம் ஒரு முனை. முக்கோணத்திற்கு 3 பக்கங்கள் உள்ளன. அதே மாதிரி முக்கோணத்திற்கு 3 முனைகள் உள்ளன. முக்கோணத்தின் பக்கங்களை நல்லா கவனிச்சு பாருங்க. எல்லா பக்கமும் சமமாவும் இருக்கும், ஒரு சில நேரத்துல சமம் இல்லாமலும் இருக்கும். இப்ப நீங்க பார்க்கிற படத்துல என்ன இருக்கு? சக்கரம். அருமையா சொன்னீங்க, சக்கரம். இந்த சக்கரம் எந்த வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. அருமையா சொன்னீங்க, சக்கரம் வட்ட வடிவத்துல இருக்கு. இப்ப இந்த சக்கரம் மாதிரியே வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய வேறு சில பொருட்களை நம்ம பார்க்கலாமா? இப்ப நீங்க என்ன பார்க்கறீங்க? திசை காட்டும் கருவி. இது என்ன வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. அருமையா சொன்னீங்க, இதுவும் வட்ட வடிவத்துல தான் இருக்கு. இப்ப என்ன பார்க்கறீங்க? சிடி. சிடி
சரியா சொன்னீங்க. இத குறுந்தகடு அப்படின்னு சொல்லுவாங்க. கணினியில இத பயன்படுத்துறாங்க. இதுவும் வட்ட வடிவத்துல தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? பட்டன். பட்டன், அதாவது சட்டை பொத்தான். இதுவும் வட்ட வடிவத்துல தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? 1 ரூபாய் நாணயம். அருமையா சொன்னீங்க. 1 ரூபாய் நாணயம். இதுவும் வட்ட வடிவத்துல தான் இருக்கு. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? தட்டு. சரியா சொன்னீங்க. தட்டு. இது என்ன வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. அருமையா சொன்னீங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் எல்லாமே வட்ட வடிவத்துல தான் இருக்கு. இதுதான் வட்ட வடிவம். வட்டம் என்பது ஒரு மூடிய வளைவாகும். வட்டத்திற்கு முனைகள் இல்லை. ஏன்னா வட்டத்திற்கு பக்கமும் இல்லை. ஏற்கனவே நம்ம பார்த்த சதுரம், செவ்வகம், முக்கோணம் 3 வடிவத்திற்கும் முனைகளும் இருக்கும், பக்கங்களும் இருக்கும். வட்டத்திற்கு பக்கமும் கிடையாது, முனைகளும் கிடையாது. இந்த வட்டத்தை பாருங்க, இதற்கு பக்கங்கள் இல்லை. இப்ப நம்ம ஒரு சில பயிற்சிகளை செய்ய போறோம். பொருட்களை வடிவங்களுடன் பொருத்துக. இப்ப நீங்க 1 ரூபாய் நாணயத்தை பாக்குறீங்க. இது எந்த வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க பாக்குறது ஒரு 10 ரூபாய் நோட்டு. இது என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வக வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. இது செவ்வக வடிவத்துல இருக்கு. இப்ப நீங்க பாக்குற இந்த சாலை குறியீடு என்ன வடிவத்துல இருக்கு? முக்கோண வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க பாக்குறது ஒரு டிஜிட்டல் சுவர் கடிகாரம். இது எந்த வடிவத்துல இருக்கு? சதுர வடிவத்துல இருக்கு. அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க பாக்குறது சதுரங்க விளையாட்டு அட்டை. இது என்ன வடிவத்துல இருக்கு? இதுவும் சதுர வடிவத்துல தான் இருக்கு. அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க என்ன பாக்குறீங்க? தேசிய கொடி. சரியா சொன்னீங்க. இது நம்ம தேசிய கொடி. இது என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வக வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. இப்ப நீங்க பாக்குறது ஒரு சுவர் கடிகாரம். இது என்ன வடிவத்துல இருக்கு? வட்ட வடிவத்துல இருக்கு. அருமையா சொன்னீங்க. இப்ப நீங்க பாக்குறது ஒரு 50 ரூபாய் நோட்டு. இது என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வக வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. இப்ப நடுவுல வடிவங்களை கொடுத்திருக்காங்க. முதல்ல செவ்வக வடிவம் கொடுக்கறாங்க. அடுத்து முக்கோண வடிவத்தை கொடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கிறது சதுரம். கடைசியாக வட்ட வடிவம் இருக்கு. இப்ப இந்த வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம இணைக்க போறோம். வட்ட வடிவத்துல இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. 1 ரூபாய் நாணயம். அருமையா சொன்னீங்க. 1 ரூபாய் நாணயம் வட்ட வடிவத்துல இருக்கு. அடுத்து நீங்க பார்க்கிற 10 ரூபாய் நோட்டு என்ன வடிவத்துல இருக்கு? செவ்வக வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. 10 ரூபாய் நோட்டு செவ்வக வடிவத்துல இருக்கு. அத நம்ம செவ்வக வடிவத்தோட பொருத்தி இருக்கோம். அடுத்து நீங்க பார்க்கிற சாலை குறியீடு என்ன வடிவத்துல இருக்கு? முக்கோண வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. அத நம்ம முக்கோண வடிவத்தோட பொருத்தி இருக்கோம். அடுத்து இருக்கிற டிஜிட்டல் சுவர் கடிகாரம் என்ன வடிவத்துல இருக்கு? சதுர வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. இது சதுர வடிவத்துல இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கிற சதுரங்க விளையாட்டு அட்டை சதுர வடிவத்துல இருக்கு. அத நம்ம சதுரத்தோட பொருத்தி இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்கிற தேசிய கொடி என்ன வடிவத்துல இருக்கு சொல்லுங்க? செவ்வக வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. தேசிய கொடி செவ்வக வடிவத்துல இருக்கு. அத நம்ம செவ்வக வடிவத்தோட
பொருத்தி இருக்கோம். அடுத்து நீங்க பார்க்குற சுவர் கடிகாரம் என்ன வடிவத்துல இருக்குங்க? வட்ட வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. அது வட்ட வடிவத்துல இருக்கு. அத நம்ம வட்டத்தோட பொருத்தி இருக்கோம். கடைசியா நம்ம பார்க்குற 50 ரூபாய் நோட்டு என்ன வடிவத்துல இருக்கு சொல்லுங்க? செவ்வக வடிவத்துல இருக்கு. சரியா சொன்னீங்க. அது செவ்வக வடிவத்துல இருக்கு. அத நம்ம செவ்வகத்தோட பொருத்தி இருக்கோம். நினைவு கூறுவோம். நம்ம இதுவரைக்கும் படித்த வடிவங்களை மீண்டும் நினைவு கூறலாமா? சதுரத்திற்கு 4 சம பக்கங்கள் உண்டு. செவ்வகத்திற்கு 4 பக்கங்கள் உண்டு. செவ்வகத்தில் எதிர் பக்கங்கள் சமம். முக்கோணத்தில் 3 முனைகள் உள்ளன. வட்டத்திற்கு பக்கங்கள் இல்லை. சதுரத்திற்கு 4 முனைகள் உள்ளன. முக்கோணத்தில் 3 பக்கங்கள் உண்டு. வட்டத்திற்கு முனைகள் இல்லை. வடிவங்களை வண்ணங்களால் நிரப்புக. இங்க நம்மளுக்கு ஒரு சில வடிவங்களை கொடுத்திருக்காங்க. இந்த வடிவத்தோட பேர் என்ன சொல்லுங்க? வட்டம். சிவப்பு நிறத்துல இருக்குங்க. இது என்ன வடிவம் சொல்லுங்க? முக்கோணம். அருமையா சொன்னீங்க. இது பச்சை நிறத்துல இருக்கு. இப்ப நீங்க பார்க்குற வடிவம் என்ன சொல்லுங்க? சதுரம். சரியா சொன்னீங்க. சதுரம் இளஞ்சிவப்பு நிறத்துல இருக்கு. அதாவது ரோஸ் கலர். இப்ப நீங்க பார்க்கிறது என்ன வடிவம் தெரியுதா? அருமையா சொன்னீங்க. செவ்வக வடிவம். செவ்வகம். சரிங்க. ஒரு வடிவத்தையும் ஒரு நிறத்துல கொடுத்திருக்காங்க. கீழே நிறைய வடிவங்களை இப்ப நான் கொடுக்க போறேன். நல்லா பாருங்க. அது என்ன வடிவம்னு சொல்லணும். இது என்ன வடிவம்? செவ்வகம், வட்டம், சதுரம், வட்டம், முக்கோணம், மீண்டும் முக்கோணம், செவ்வகம், முக்கோணம், செவ்வகம், சதுரம், செவ்வகம், சதுரம், வட்டம். சரிங்க. இங்க நிறைய வடிவங்களை மாத்தி கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன போறோம் அப்படின்னா, வட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு சிவப்பு நிறம் கொடுக்கணும். கொடுக்கலாமா? இங்க ஒரு வட்டம் இருக்கு. சிவப்பு நிறம் கொடுத்தாச்சு. இங்க ஒரு வட்டம் இருக்கு. அதுக்கும் சிவப்பு நிறம் கொடுத்தாச்சு. கடைசியா இங்க ஒரு வட்டம் இருக்கு. அதற்கும் சிவப்பு நிறம் கொடுத்தாச்சு. மொத்தம் எத்தனை வட்டம் இருக்கு பாருங்க? 3 வட்டங்கள் இருக்குது. சரிங்க. அடுத்தது முக்கோணம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம பச்சை நிறம் கொடுக்க போறோம். முக்கோணத்திற்கு பச்சை நிறம் கொடுக்கலாமா? இங்க ஒரு முக்கோணம் இருக்கு. இங்க ஒரு முக்கோணம் இருக்கு. இங்க ஒரு முக்கோணம் இருக்கு. அப்ப 3 முக்கோணங்கள் இருக்குது. அதுக்கு நம்ம பச்சை நிறம் கொடுத்துட்டோம். அடுத்து சதுரம் எங்க இருக்குன்னு பாருங்க. அதுக்கு நம்ம இந்த இளஞ்சிவப்பு நிறம் கொடுக்க போறோம். சரி. 3 சதுரங்கள் இருக்கு. அதுக்கு நம்ம இளஞ்சிவப்பு நிறம் கொடுத்தாச்சு. அடுத்து செவ்வகம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்து அதுக்கு நம்ம நீல நிறம் கொடுக்க போறோம். எங்கெங்கெல்லாம் இருக்கு பார்த்துக்கோங்க. இங்க ஒரு செவ்வகம் இருக்கு. இங்க ஒரு செவ்வகம் இருக்கு. இங்க ஒரு செவ்வகம் இருக்கு. இங்க ஒரு செவ்வகம் இருக்கு. இப்ப செவ்வகம் வடிவத்தில் இருக்கக்கூடியதுக்கு நம்ம நீல நிறம் கொடுத்துட்டோம்.
எத்தனை செவ்வகங்கள் இருக்கு பாத்தீங்களா? 4 செவ்வகங்கள் இருக்கு. அருமையா சொன்னீங்க. இந்த பாடத்துல நம்ம இரு பரிமாண வடிவங்கள் பத்தி பார்த்தோம். அடுத்த பாடத்துல வேறு சில புதிய எண்களோடும் கணக்குகளோடும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.